ஒரு மனுஷ மனசுல கடவுள் நல்லதையும் வச்சிருக்கிறார், கெட்டதையும் வச்சிருக்கிறார். கெட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், வாத்சல்யம். அப்படின்னா என்ன? காமம் அப்படின்னா பேராசை. பேராசையா? காமம்னா அந்த செக்ஸ் அல்ல, அது நாம அதுக்கு கம்பேர் பண்றோம். அதல்ல, அது செக்ஸும் ஒரு ஆசைதான், அது வேற. அது ஆனா இந்த காமங்கிறது ஆசை. வாழ்க்கையில மனுஷனுக்கு இது தேவை அது தேவைங்கிற ஆசை, அதுதான் காமம். அது பேராசையா இருக்கக்கூடாது. ஆனா எல்லா மனுஷனுக்கும் பேராசை தான். யாருமே வந்ததுல திருப்தி பண்றது இல்ல. உங்களுக்கு 2000 வெள்ளி வருது மாசத்துக்கு, நீங்க உங்க பொண்டாட்டிக்கு 2000 வெள்ளி போறோம், சொந்த வீடு இருக்கு, போறோம், 2000 வெள்ளி நீங்க குறைக்கலாம். ஆனா உங்க மனசு எப்படி அதை 10,000 வெள்ளி பண்றது? உங்க பொண்டாட்டி கழுத்துல நீங்க செயின போட்டிருக்கீங்க, தங்க நெக்லஸ் போட்டிருக்கீங்க, அந்த அம்மாவுக்கு பத்தல. ஏன் பக்கத்து வீட்டுக்காரி அதோட தப்பமா போட்டுட்டு இருக்கான், இந்த அம்மாவுக்கு ஆசை. சோ அந்த பேராசை உங்களுக்கு பேராசை. சோ பேராசை இருக்கக்கூடாது. காமம், குரோதம். குரோதம்ங்கிறது கோபம். அது நிறைய இருக்கு. கோபம் இல்லாம மனுஷன் வாழ முடியாது. கோபம் இருந்தாலும் காரியத்தை சாதிக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேலை பண்றான், கடை ஓபன் பண்ணிருக்கீங்க, ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. அது உங்க பையனாவே இருக்கலாம், தம்பியாவே இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். வேலை சரியா பண்ணலன்னா, நீ என் மகன்டா, நீ வேலை சரியா பண்ணலன்னா உனக்கு நான் காப்பி நான் விட்டு திரும்பிட்டே இருக்கணும். திட்டுற இடத்துல திட்டணும், வேலை வாங்குற இடத்துல வேலை வாங்கணும், அன்பா பணிவா இருக்கிற இடத்துல பணிவா இருக்கணும். கோபத்தினால மற்றவங்களுக்கு தொந்தரவாக கூடாது. நம்ம காரியங்கள் சாதனை பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கிற கோபம் தப்பில்லை. ஒருத்தனை திருத்துவதற்காக நீங்க கோபிக்கிறது தப்பில்லை. உங்க கோபத்தினால எங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருது, உங்க கோபத்தினால அழிவு ஏற்படுது அப்படின்னா அது கெட்டது. அதுதான் குரோதம். காமம், குரோதம், லோபம். லோபம் அப்படிங்கிறது கருமித்தனம். கருமித்தனம், கருமி. கருமின்னா கஞ்சா, கஞ்சூஸ்தம். கஞ்சனா தெரியுமா? பணத்தை செலவு பண்றது இல்ல, எல்லாம் ஓசியில கிடைக்கணும் பாக்க. எல்லார் துட்டும் என் துட்டு, என் துட்டு என் துட்டு, உன் துட்டும் என் துட்டு. என் துட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உங்க துட்டு நீங்க வச்சுக்கணும்னு விட மாட்டேன். அதுதான் கருமித்தனம். 5 பைசா செலவு பண்ண மாட்டான். தேவையானதுக்கு செய்ய வேண்டிய செலவையும் செய்யாமல் சேமித்து வைப்பதுதான் கருமித்தனம். காமம், லோபம். காமம், குரோதம், லோபம், மோகம். மோகம்ங்கிறது பிணைப்பு. அசையும் அசையாத பொருட்களின் மேல் பிணைப்பு. பொண்டாட்டி மோகம். சில பேர் பொண்டாட்டி விட்டுருவான், தொலைச்ச காரியே தொலைச்சிட்டே இருப்பான். காதால் எழுந்த உடனே கடவுள் போட்டோ போய் பார்க்க மாட்டான், கடவுளுக்கு ஒரு நமஸ்காரம் போட மாட்டான். எழுந்த உடனே போவான், கார் முன்னாடி நிப்பான், கார்ல தூசி இருந்ததுன்னா ஊதி விட்டு தொலைப்பான். அந்த கார் மேல இருக்கிற அன்பு பொண்டாட்டி மேல இல்ல. சில பேரு பொண்டாட்டி மேல பையன் மேல மோகம் இருக்கும், செய்யற வேலை மேல மோகம் இருக்காது. அபரிதமான மோகம் பொண்டாட்டி மேல. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி போய் இருக்கணும், அவ கையை பிடிச்சிட்டே இருக்கணும், அவ தொட மேலேயே படுக்கணும், அவ எடை மேலேயே படுத்துக்கணும். மோகம். எப்ப பார்த்தாலும் அந்த செக்ஸ் உணர்வு. நீங்க காமாங்கிறீங்களே, அந்த செக்ஸ் உணர்வு. அந்த பொம்பளைய பார்த்தாவே அந்த உணர்வு, எந்த பொம்பளைய பார்த்தாலும் உணர்வு. ஒரு நாயை பாருங்க, ஒரு பசுமாட்டை பாருங்க, ஒரு மிருகத்தை பாருங்க, அந்த செக்ஸ் எப்பவும் ஒரு தடவை தான் வருது. அதுக்கு மனுஷனுக்கு பார்த்த உடனே வருது. அது வேற அவன் பொண்டாட்டியா இருந்தா கூட அவன் பொண்டாட்டி பார்த்த உடனே நமக்கு இதாயிடும், மனசு அலகலைஞ்சிடும். காமம், குரோதம், லோபம், மோகம். மோகம் பிணைப்பு, அட்டாச்மெண்ட். கார் மேல அட்டாச்மெண்ட், வீடு மேல அட்டாச்மெண்ட், பொண்டாட்டி மேல, பேத்தி மேல அட்டாச்மெண்ட். உயிரே கொடுத்துருவோம் பொண்டாட்டிக்காக, பையனுக்காக. அந்த மாதிரி மோகம் இருக்கக்கூடாது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். மதம்ங்கிறது அகங்காரம். எல்லாம் நான் தான், எல்லாம் என்னதுதான், நான் நினைச்சாதான் முடியும், நான் தான் பண்ணுவேன், எல்லாம் நான் சொல்ற பேச்சு கேட்கணும், எல்லாம் என்னாலதான் நடக்குது. இது அகங்காரம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். மதம்ங்கிறது அகங்காரம். மாத்சரியம் அப்படிங்கிறது பொச்சரி. பக்கத்து வீட்டுல ஒரு காடி வாங்கிட்டாங்க, புது காடி கொண்டு நிக்குது. அம்மாவுக்கு வயிற்றுச்சல், சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது சாப்பாடு. நீங்க பக்கத்துல படுக்க போனீங்கன்னா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா,
அவன் கூலி வேலை பண்றான், புது வண்டி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். யாரு டகோட்டா காடி வச்சிருக்கிற நீ, உன் வண்டியில உட்காந்து நகர்றதே கஷ்டம், ஏன்னா ஒரு ஆம்பளையா. இது பொச்சரிப்பு. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது பொச்சரிப்பு. இதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கையில ஆன்மீகத்துல ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போக முடியாது. யாரு இருந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்துல முன்னாடி போறதுக்கு இதை ஃபர்ஸ்ட் இதை எரிக்கணும். நான் சொன்னேன், கோபம் தேவை, ஆசை தேவை, சிக்கனமா செலவு பண்றது தேவை. பணத்தை வந்ததெல்லாம் நினைச்சிருங்க. ரோட்ல இன்னைக்கு 2000 வெள்ளி வச்சு கடையில சம்பாதிச்சீங்க, ரோட்ல போறப்ப 2 வெள்ளியா போட்டு போங்க. எது வேணுமோ அதை செலவு பண்ணணும், பிடிக்கிறத பிடிச்சுதான் வைக்கணும். கருமித்தனம் கணக்கா இருக்கணும். கணக்கு மீறி கருமித்தனம் பண்ணீங்கன்னா உலகத்துல ஒரு பிழைப்பு கிடைக்காது உங்களுக்கு. சேர்ந்து வாழணும், சேதாம வாழணும். அதனால சிக்கனமா வாழ்க்கை ஆழத்துக்கு கத்துக்கணும், தவிர கருமையா இருக்கக்கூடாது. கருமிங்கிறது செய்ய வேண்டிய செலவையே செய்யாம இருக்கிறது. உங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைப்பா, அவங்களுக்கு கேன்சர் தெரிஞ்சு போச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குமா? பேச்சு சொல்றேன், ஏதோ ஒண்ணு உடம்புல சரியில்லை அம்மாவுக்கு, ஆஸ்பத்திரி கூட்டு போனாமா, டாக்டர் துட்டு கேட்கறான்னு சொல்லி நீங்க கடையில மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஏதோ ஒரு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா, சில பேர் அதிகம் வாங்கி கொடுக்க மாட்டான். சுக்கு கஷாயம் சாப்பிடு, இஞ்சி சாப்பிடு, மிளகு சாப்பிடு, வீட்டில் இருக்கிற பொருளையே சாப்பிடுமா. இது கருவித்தனம், அது இருக்கக்கூடாது. சிக்கனமா இருக்கும், வர்ற பணத்தை பிடிக்கணும். நாளைக்கு யாரும் சோறு கொடுப்பா? உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுவாங்க, பையன் பொண்டாட்டி எல்லாருமே போயிடுவாங்க, பணம் இருந்தாதான். சிக்கனமா சேர்த்து வைக்கணும். இது தெரிஞ்சுக்கிறது அறியறதுன்னா அறிவு. இதை எல்லாத்தையுமே விட்டுட முடியாது. ஆசை தேவை, காமம் தேவை, குரோதம் தேவை, லோபம் தேவை, மோகம் தேவை, பொறாமையும் இருக்கணும். பொறாமை இருந்தாதான் வளருவீங்க. பக்கத்து வீட்டுக்கார வண்டி கொண்டு வந்து வச்சிருக்கான்னு உங்களுக்கு பொறாமை வரணும். ஆனா பொச்சரிப்பா இருக்கக்கூடாது, எரியக்கூடாது, வயிறு எரியக்கூடாது, ஆசை வரலாம். அவன் மாதிரி நானும் வண்டி வாங்கணும்னு பொறாமப்பட்டு ஆசைப்படுற தப்பில்ல. பொச்சரிப்பு இருக்கக்கூடாது. ஒண்டி பாழா போட்டும், ஒண்டி டயர் பஸ்ட் ஆகட்டும், அதனால சொல்லக்கூடாது. அது பொச்சரிப்பு. ஆனா பொறாமைப்படணும். இது எல்லாமே தேவை, லிமிட் ஆகும். இது லிமிட்டா இருக்கிறத கத்துக்கிறது ஆன்மீகம். நீங்க ஆன்மீகத்துக்குள்ள நினைச்சிட்டீங்கன்னா போரும் என்ற மனமே பொறு செய்யும் மருந்து. எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு நீங்க பணத்தை சம்பாதிக்கிறது தப்பில்லை, பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்பில்லை. 10 பேர் வந்த எல்லாத்தையும் கொடுக்க முடியாது உங்களால. நான் தர்மம் பண்றேன்னு சொல்லி பொண்டாட்டி சேலையும் பிளவுஸையும் அவ நைட்டியும் அவ வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்தீங்கன்னா பொண்டாட்டி எதை கொடுத்துவா? உண்டா இல்லையா? தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கணக்காதான் பண்ணணும். நாளைக்கு நீங்க நடுவீதிக்கு வரக்கூடாது. அதுக்கு எல்லாத்தையுமே நடுவீதிக்கு வராம சேஃப்டியா இருக்கணும், எல்லாத்தையுமே போட்டு சேர்த்துக்கிறது சரி. எல்லாமே மிதமா இருக்கும். இந்த 6 சொன்னே இது எல்லாமே மிதமா இருக்கிறத கத்துக்கிறது தான் ஆன்மீக பயிற்சி. இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாம் லெவல் ஆயிடும். இது லெவல் ஆனாலும் கடவுள் பக்கத்துல போக முடியும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இந்த 6மே சரியா பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி உங்க மனசை நீங்க டியூன் அப் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க தியானம் பண்ண வேண்டியதில்லை, பிராணாயாமம் பண்ண வேண்டியதில்லை, உணவு கட்டுப்பாடு தேவையில்லை, எதுவுமே வேணாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது சரி எது தப்பு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எங்க கொடுக்கணும் எங்க கொடுக்க கூடாது, எங்க கோச்சிக்கணும் எங்க கோச்சிக்க கூடாது, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிணைப்பு கம்மியாயிடும், எல்லாத்துக்கும் மோகம் விட்டுடும். நீங்க ஆன்மீகத்துல பயிற்சி பண்ண பண்ண இறங்க 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 உங்களுக்கு எதுவுமே பிடிக்காம போயிடும். இப்ப இந்த வீடு இருக்கு, இந்த போறப்ப நான் எடுத்துட்டு போறேன். இந்த வீட்டுல உங்க பையனுக்கு 2 கால் இருக்கு, கை இருக்கா, புத்தி இருக்கா, படிப்பு இருக்கா, நீங்க உங்க பையனுக்கு சேர்க்கணும். அவனை முட்டாளா, அவனை கையலாகாதவனா, பைத்தியக்காரங்க பையனா பெற்றிருக்கீங்க. நீங்க புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க பையனா பெற்றிருக்கீங்க, படிப்பு கொடுத்துருக்கீங்க, அறிவு இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி அவன் சம்பாதிக்கட்டும், நீங்க என்ன அவனுக்கு சம்பாதிச்சு வைக்கிறது? ஒருத்தர் நான் வேலை பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்கிறவனையும் பண்ணாத மாதிரி பண்றீங்க. நீங்க
ரோட்ல போறவனுக்கு 1000 வெள்ளி ஜோபுக்குள்ள போட்டீங்கன்னா அவன் ஏன் சம்பாதிக்கிறான்? அவனுக்கு அகங்காரம் இல்லையா? 1000 வெள்ளி இருக்கு, அவன் வேலை பண்ண மாட்டான். இந்த காசு செலவான வரைக்கும் அவன் வேலை பண்ண மாட்டான். அந்த மாதிரி எதையும் சேர்த்து வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாழறதுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு செலவு பண்ணிட்டு என்ன சம்பாதிச்சீங்க எல்லாத்தையும் செலவு பண்ணுங்க. வெறும் கையில போக போறீங்க, வெறும் கையில போகணும். என் பையனுக்கு சம்பாதிச்சு வைக்கணும், பையன் ஒண்ணு சம்பாதிச்சு வைக்கணும் எங்குமே இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணு மோசமா தான் இருக்கிறோம். ஒண்ணு இதை வச்சு முன்னேறதுக்கு அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு வாங்கணும்னா நீ சம்பாதி, அந்த திறமையை கொடுத்துருக்கிற. எந்த வேதாந்தத்திலையும் எங்கேயுமே அப்பாங்கிறவன் பையனுக்கு சம்பாதிச்சு வைக்கணும்னு இல்ல, எழுதல. உங்களுக்கு முட்டாளுக்கு தலை இல்ல, அவனுக்கு புத்தி இல்ல, கட்டப்பட்டு சம்பாதிச்சு அவனுக்கு வச்சுட்டு போறோம். நல்லா அனுபவிங்க. இந்த வீடு ஆத்து என்ன வச்சிருக்கீங்க, யாரு தேவையா இருக்கோ அவனுக்கு தானம் பண்ணிட்டு போயிடுங்க. அவன் சம்பாதிக்கும். இது வாழ்க்கை தத்துவத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எதுலையுமே உங்களுக்கு துக்கம் இல்லை, துக்கமே வராது. மனுஷன் வாழறது ஆணவத்தை அடைவதற்காக. சிகரெட் சாப்பிட்டீங்க, என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏன் சிகரெட் சாப்பிட்டீங்க? பழகிச்சு, அப்ப அந்த வயசுல பழகி பழக்கத்தை விட ஏதோ ஒரு இன்பம் கொடுக்குது, ஏதோ ஒரு சுகத்தை கொடுக்குது. வெறும் சிகரெட் மாத்திரம் இல்ல. ஏன் கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, அந்த பிரியாணி, அந்த கடை பிரியாணி, இந்த கடை பிரியாணி தேடிட்டு ஏன் போறீங்க? ரோட்ல வைக்கிற பிரியாணி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அந்த கடைக்கு போய் சாப்பிடுறீங்களே. அந்த கடை பிரியாணில ருசி இருக்கு, நாக்கு ருசி, ஒரு இன்பம், ஒரு சுகம். அது பக்கத்து வீட்டுல பண்ற பிரியாணியோட சுகம் இல்லை. ஐம்புலன்களுக்கு சுகம் கிடைக்குது. அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மனுஷன் போராட்டம். ஒரு கடையில போய் தேர்ந்தெடுக்கிறோம், இது நல்லா இருக்கு, அது நல்லா இல்லையான்னு. ஏன்? அதனால ஆனந்தம் கிடைக்குது. சரியான ஆனந்தம் கிடைக்கணும்னு சரியானதை தேடுறோம். சோ மனுஷனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஆனந்த தேடி தான் இருக்கு. ஆனந்தத்தை தேடி 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 போறோம். அந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் கொண்டாட்டி கூட படுத்தேன், திருப்தி கிடைச்சதா? திருப்தி ஆச்சா? திருப்பி அடுத்த நாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ தேடி போறோமே. ஒரு சிகரெட் அடிச்சீங்க போருமா? பேக்கெட்டா வாங்குறீங்க, 20 சிகரெட் அடிக்கிறீங்க, 30 சிகரெட் அடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு. ஒரு சிகரெட் கிடைக்கிற இன்பம் தானே 10 சிகரெட் கிடைக்குது. ஏன் 20 சிகரெட் அடிக்கிறீங்க? திருப்தி கிடைக்கல. ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டீங்களே, நாக்கு ருசியா இருந்ததே, விட்டுலாம திருப்பி அடுத்த வாரம் பிரியாணி பண்றீங்களே, திருப்தி கிடைக்கல. முழுமையான திருப்தி கிடைக்கல. முழுமையான திருப்தி எங்க கிடைக்குதுன்னா ஆன்மீகத்துல தான் கிடைக்கும். கடவுள்ல நெருங்க 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 ஒரு முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதுக்குதான் இதெல்லாம் தற்காலிகம். ஐம்புலன்ல கிடைக்கிற சுகம் இருக்கு, கண்ணு, மூக்கு, வாய், காது, இந்த தோல், இதுல கிடைக்கிற சுகம் எல்லாம் தற்காலிகம். பர்மனண்டா 5 நிமிஷம் தான். ஏன்னா 1 மணி நேரம் சிகரெட் அடிக்கிறீங்க, ஒரு சிகரெட் 5 நிமிஷம், அப்பப்பா 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சா? திருப்தி ஆச்சா? விட்டீங்களா? திருப்பி இன்னொரு ஒரு சிகரெட்டை ஒட்டிக்கிட்டு இன்னொரு சிகரெட் ஓட்டுறான், அணையறதுக்கு முன்னாடி இன்னொரு வச்சுவான். எல்லாம் டெம்பரரி தான், பர்மனன்ட் எதுவுமே இல்லை. ஆமா, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களினால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எதுவுமே நிரந்தரமா கிடைக்கக்கூடியது இல்லை. மனுஷன் நிரந்தரமா கிடைக்கட்டும்னு போராடலாம், எல்லாம் டெம்பரரி தான். உண்மையான பர்மனன்ட் ஆனந்தம், நிம்மதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக வழிபாடு. எப்ப நீங்க ஆன்மீகத்தில் இறங்குறீங்க, எப்ப நீங்க பயிற்சியை செய்ய தொடங்குறீங்க, உங்களை அறியாம அந்த பரமானந்தம், சச்சிதானந்தம் அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தண்ணி அடிச்சா என்ன கிடைக்குது, அவங்க அப்பா மாதிரி சுகம் கிடைக்கும். அது தியானம் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இந்த தண்ணி அடிச்சா ஏதோ ஒரு சுகம் கிடைக்குது பாத்தீங்களா? ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த கிக் எடுக்கிற வரைக்கும் என்ன பேச்சு, என்ன மதம், என்ன ஜோறு, அந்த ஒரு ஆனந்தம் இல்லாத தைரியம் எல்லாம் தண்ணி போட்ட உடனே 10 ரவுடி கூட ஊதா உழுதுருவான். ஆனா இவன் போடுற இந்த ஜபர்தஸ்து இந்த தண்ணி, அந்த ஆனந்தம் உண்மையான அது டெம்பரரி ஆனந்தம். தண்ணி இறங்கிடுச்சுன்னா
இவன் அட்ரஸே தெரியாது இவனுக்கு அந்த மாதிரி ஆகும். ஆனா இந்த ஆனந்தம் இருக்கு, இந்த தியானத்தின் மூலியமா கிடைக்கிற ஆனந்தம் பரமானந்தம். அது சச்சிதானந்தம். அதுதான் பேரு அது மாதிரி வச்சிருக்கான். அதுதான் அது மட்டும்தான், அதுதான் எனக்கு தேடி வந்திருக்கிறேன், அதுதான் தேடி வந்திருக்கிறேன். அதுல முழுமையா நீ இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 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 குடும்ப வாழ்க்கை வெறுப்பெடுத்துடும். கொண்டாட்டி பக்கத்திலே இருப்பா, இல்ல ஒரு பொம்பளை உங்க பக்கத்துல நிப்பா, உடம்புல இருக்கிற துணியெல்லாம் கட்டிட்டு வெறும் உடம்புல. நம்ம விவேகானந்தர் போனாரு, பாரினுக்கு போனாரு. ஒரு பொம்பளை அந்த ஆளை கெடுக்கிறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு எல்லா துணியும் கட்டி போட்டு நின்னா. அம்மா அவங்க தங்கச்சியா பாக்குறேன், அக்காவை பாக்க வேணாம் என்ன பண்ண, நீங்க சொல்லுவீங்க நான் சொல்லுவேன் மத்தவங்க சொல்லுவாங்க. அந்த நிலை நமக்கு வரணும். அது வரணும்னா ஆன்மீக பயிற்சி.